நம்ம வந்து இப்போ இருக்கிற இடம் வந்து சேலம். நைட்டு வந்து ரூம் போட்டு தங்கியிருந்தோம். ஒரு லாட்ஜ் வந்து சாரதாஸ்ன்னு சொல்லிட்டு சேலத்தில் மெயினில். எல்லா இடங்களை விட இந்த இடத்துல இந்த சாரதாஸ் மட்டும்தான் கம்மியாக இருந்தது. அந்த லொக்கேஷன் காட்டுறேன். நைட்டே காட்டலான்னு பார்த்தேன். செம்ம டயர்டு, வீடியோவும் எடுக்க முடியல, சரியாகவும் தெரியல பில்டிங்கு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த லாட்ஜு. இந்த பக்கத்தில் நிறைய லாட்ஜ் இருக்குது. சக்தி, வேல்முருகன், அதுக்கப்புறம் வேதா லாட்ஜு. பக்கத்தில் ஒரு தேட்டர் ஒன்று இருக்குது. இந்த சைட்லேயும் சித்தார்த் லாட்ஜுன்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் கேட்டேன். எல்லா இடத்த விட சாரதாஸ் தான் கம்மி ரேட்டு. அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது இந்த இடம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து காருக்கான செட்டு, அதுக்கப்புறம் இந்த எதனா ஃபங்க்ஷனுங்களுக்கு போடுவாங்க பார்த்தீங்களா செட்டு, அது எல்லாம் இங்கே ரேட்டு கம்மியாக இருக்குது. என்னோடய வண்டிக்கு கூட ஒரு செட்டு ஒன்று வாங்கினேன். சென்னையில் வந்து செட்டு அந்த மாடல் வந்து 3000 சில்லறைக்கு மேலே அது. ஆனால் இங்கே வந்து வெறும் 1800 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நான். ரேட்டும் கம்மி. நான் காட்டுறேன் அந்த செட்டை நான் இந்த வீடியோலேயே. சேலத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லாட்ஜ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட்டு கம்மி தான். நல்ல ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. எல்லா லாட்ஜோட இவங்க தான் கம்மி. நான் ஏசியும் இருக்குது, ஏசியும் இருக்குது. அது மட்டும் ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ தான் ரூம்லேருந்து எல்லோரும் வெளியே வந்தாங்க. இப்போ அடுத்தது வந்து ஒரு பிளான் ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த பக்கத்தில் வந்து குழந்தைங்க விளாட்ற மாதிரி ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கான். அங்கே போகிறோம். இப்போ தான் எல்லா பேக்கையும் ஏற்றின்னு இருக்காங்க. இது இருக்காங்க பாருங்க எல்லோரும். ஜி சோனிக்கில் ஏதோ இந்த செட்டு தான் ஒன்று வாங்கினேன். இந்த மாடல் அதான் நல்லாயிருக்கு. இதுதான் வாங்கினேன். இதுதான் கொஞ்சம் இந்த மாடலில் கொஞ்சம் டாப்பு. ஒரு 3-4 மாடல் காட்டினாங்க. அதில் இது தான் டாப். நல்லாயிருக்கு. என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த பதிவு எதுக்காகனா, நம்ம வந்து இப்போது சேலத்துலேருந்து நாமக்கல் போகிற ரோட்டில் பைபாஸ்லேயே இருக்குது. பரவச உலகம், குழந்தைங்க விளாட்ற மாதிரி, பெரியவங்களும் விளாட்ற மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம ஊரில் இருக்க குயின்ஸ்லேண்ட் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. இதை சரி பக்கத்தில் வந்து எப்படி இருக்குது இன்றைக்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி உள்ளே வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ் பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸு. ஒன்பது மணி வரைக்கும் கூட்டமே இல்லைப்பா. 10 மணி ஆக போகுது. சரியான கூட்டம் வந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு. நம்ம ஊர் குயின்ஸ்லாண்ட் மாதிரி தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் வேறு எப்படி எப்படின்னு இருக்குன்னு. இது பாருங்க. என்ட்ரன்ஸ் ஆனால் செம பெருசு. இங்கேருந்து என்ட்ரன்ஸ் தூரமே கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் மேலே இருக்கும். அவ்வளோ தூரம் இருக்குது என்ட்ரன்ஸ். நல்லா பெருசாக இருக்குது. உள்ளே போயிட்டு என்னென்ன கேம்லாம் இருக்குது, சாப்பிட்றதுக்கானதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது. இங்கே ஃபுல்லாக மரம் தான் எல்லா சைட்லேயுமே. ஆனால் அதே மாதிரி இந்த சைடில் வந்து நிறைய மூங்கில் மரங்கள் இருக்குது. சேலம் சைடில் எங்கே போனாலும் மூங்கில் தான். அதே மாதிரி அந்த மூங்கிலில் கூடெல்லாம் செய்வாங்கள்ல, அந்த கூடைங்கெல்லாம் இங்கே நிறைய செய்கிறாங்க. கார் பார்க்கிங் வந்து 50, பைக்குக்கு வந்து 20ன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாகவே பார்க்கிங். இங்கேருந்து அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கிங். நல்லா பெரிய இடமா தான் இருக்குது. நிறைய ஃபேமிலியாக வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு 2 பஸ் வந்தது. ஃபுல்லாக ஸ்கூல் பசங்க. ஃபுல்லாக மூங்கில் மரம் பாருங்களா, லைனாக வச்சுருக்காங்க. இது ஒன்று வச்சா போதும், அப்படியே பரவிடும். அப்படியே நல்லா லைனாக அப்படியே லைன் பை லைனாக இருக்குது. அப்படியே
மூங்கில்லாம் அப்படியே பரவலாக கும்பலாக வரும். இது அப்படியே பரவலாகுது நீட்டாக, நீட்டு வாக்கில். நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. ஃபுல்லாக சின்ன பசங்க தான் இருக்காங்க, நிறைய பேர். இங்கே பாருங்க பாருங்க, ஃபுல்லாக குழந்தைங்க தான், பெரியவங்களே கம்மி தான். இதான் என்ட்ரன்ஸ். சூப்பராக இருக்கு. We love பரவச உலகம். என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குப்பா. இது பாருங்க என்ட்ரன்ஸில். கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கு. சரியான கூட்டம். ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு வந்து 900 ரூபாய், சின்ன பசங்களுக்கு வந்து 700 ரூபாய். அது ரூபாய் கவுண்டரில். என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது. செம்ம கூட்டம் இருக்குதுப்பா என்ட்ரிலேயே. அதை பாருங்க, டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கு ஒரு லைனு. இது பாருங்க கூட்டத்தை. சீலிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக. அப்படியே பூச்சி வேலையை அப்படியே கொளூரில் அப்படியே வாரி வாரி அடிச்சுருக்குறாங்க. பூசை கீசை எதுவுமே இல்லை, இதுவே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது சீலிங்கு. அது அப்படியே பாசம் மாதிரி இருக்குது டிசைன். தூண்லாம் பாருங்களா, அப்படியே மரத்தை வெட்டி வச்ச மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், கேம் ஷோவோட ஃபுல் மேப்பு இதுதான். எவ்வளோ கேம் இருக்குது பாருங்களேன். மொத்தம் 72 இருக்குது போல். இவ்வளோ பெரிய இடமா பரவச உலகமே. ஸ்விம்மிங் பூலே பெருசாக இருக்கும் போலையா. ஸ்விம்மிங் பூல் வந்து கரெக்டாக 57 இருக்குது. அதுக்கப்புறம் 47 ஒன்று இருக்குது, 46 ஒன்று, 45 ஒன்று இருக்குது. நல்லா இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் தூரம் வரைக்கும்னு சொல்லிட்டு. அன்பர்கள் பாதுகாப்பு பெட்டகம் சரியாக லாக் ஆகிவிட்டதா என உறுதிப்படுத்திக் கொள்ளவும். ஏதோனும் சாவியோ, பணம், நகை, செல்போனை தவறவிட்டால் புகார் பெட்டியில் புகார் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய டிஃப்ரெண்ட்டான கேம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இதில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து லாக்கருக்கான காசு. இது லாக்கர் கவுண்டர் ஒரு அக்கௌண்ட் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஒரு பாக்ஸில் உங்களோட பொருள் எல்லாமே வைக்கிற மாதிரி. மேலே ஃபஸ்ட்டு 2 லைன் இருக்குல்ல, அது அட்வான்ஸோடு சேர்த்து. கீழே நீங்கள் முடிஞ்சிட்டு வெளியே போகும்போது ரெண்ட்டுக்கான காசு 150, 100, 50. இந்த காசு மட்டும் திரும்ப மிச்ச பேலன்ஸை நம்ம ரீஃபண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய ஃபேன் பாருங்க. பெரிய பெரிய மாலில் வச்சுருப்பாங்கள்ல, மாலில் பெரிய பெரிய ஆஃபீஸ்லலாம் வச்சுருப்பாங்கள்ல. பாருங்க வாட்டர் கேமு.
பக்கத்தில் வந்து செட்டு ஓடுது, பாட்டு போட்டு ஃபுல்லாக வாட்டரில் டான்ஸு. இந்த சைடில் பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து ஸ்விம்மிங் பூல் சின்ன குழந்தைங்க விளாட்ற மாதிரி. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா நம்பால குளிக்கிறத. அஜிபா இங்கே பாரு, தண்ணி குடிக்கூடாது. தண்ணி குடிக்க கூடாதுடா. அங்க பாரு தொட்டு தொட்டு வாயில வைக்குது தண்ணிய. இங்க வரும் சூப்பரா இருக்குது நிஜமாவே. என் பையன் சரியான விளையாட்டு விளாட்றான் ஸ்விம்மிங் பூலில். கூடி சீக்கிரத்தில் அவரை தூக்கின்னு போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் போட வேண்டியதான் நீச்சல் கற்றுக்கிறதுக்கு. தண்ணியில் ரொம்ப ஆர்வமாகறான் என்னை விட. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு யாருக்குமே நீச்சல் தெரிய மாட்டுது. முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு சின்ன மெசேஜ், எல்லாருக்குமே நீச்சல் சொல்லி கொடுத்துருங்க. இல்லைன்னா சொல்லித்தர தெரியாதவங்க முக்கியமாக ஸ்கூலில் எதனா சேர்த்து விட்ருங்க. போ 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 மேலே போ. சூப்பராக இருக்கு பாருங்க, அதை பாருங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. அங்கே போவாத. ரெயின் வாட்டரு சூப்பராக இது பாருங்க. எல்லாமே வாட்டர் தான் போலப்பா. இங்கே ஃபுல்லாக வாட்டர் சம்மந்தப்பட்டது தான் இருக்குது கேமு. பாருங்க எல்லாம் தண்ணியில் போகிறது தான். சூப்பராக இருக்குப்பா இது.
இங்கே பாருங்க. ஒரு மேலே இருந்து பாருங்க. ஒருத்தர் அங்கே உட்காடுறாங்க, ஒருத்தர் வந்து இந்த சைடில் வந்து ரெடியாக இருக்காங்க மேலே ஏறுறதுக்கு. இந்த பாருங்க மேலே போகிறாங்க பாருங்க. இந்த சைடில் போயிட்டு அப்படியே மேலே வராங்க. அப்புறம் செம்மையாக இருக்குப்பா இது ரைடு. சூப்பராக இருக்குது இந்த ரைடு. இங்க பாருங்க. பாய் பாய் கட்டாது கம்முன்னு இருங்க. மேடி இருப்பா, அழாதுப்பா இருப்பா. பார்க்கலாமா? அம்மா வருவா, இது வரவு. சரி சரி சரி. அம்மா அதை பாரு, அதை வர பாரு, மேலே வரல பாரு. இது அதை வருவா. இது அது அம்மா மேலே 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 இது வர. அதாவது அம்மா வர பாரு, அது பாரு, வர பாரு. அது அம்மா வர பாரு, அது வர பாரு, அது அம்மா வர பாரு, அது பாரு, தாத்தா வர பாரு. அம்மா வந்துட்டாடி.